வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் பேசப் போகிறோம் எந்தெந்த மருந்துகளை சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி ஃபெயிலியர் நோயாளிகள் எடுக்கவே கூடாது என்பதை குறித்து. இதற்காக நாம் ஒரு டிஸ்சார்ஜ் சம்மரியை உதாரணமாக பார்க்க போகிறோம். அது C.M.C. வேலூர் ஹாஸ்பிட்டலின் ஒன்று. C.M.C. வேலூரை தெரியாதவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது இந்தியாவின் மிகப்பெரிய மருத்துவமனைகளின் ஒன்றும் மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரியும் கூட. இந்த நோயாளியின் டிஸ்சார்ஜ் சம்மரியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். உங்கள் திரையில் இப்போது அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி இருக்கிறது. கொஞ்சம் ஸ்க்ரோல் செய்தால் நீங்கள் காண்பீர்கள், இங்கு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த வழிமுறைகளை ஆழமாக பார்த்தால் பல விஷயங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள், அந்த மருந்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று. அதனால் இந்த டிஸ்சார்ஜ் சம்மரியின் நகலை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன். அதை டவுன்லோட் செய்து நீங்களே படித்து பார்க்கலாம். நானும் அது இணையத்திலிருந்து எடுத்ததே. கவனமாக பார்த்தால் பல வகையான வலி நிவாரணிகள், பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது. இவற்றை நாம் NSAID என்கிறோம், நான் ஸ்டீராய்டல் ஆன்டிஇன்ஃப்ளமேட்டரிஸ். பெரும்பாலும் நாம் வலி வந்தால், பல் வலி, முழங்கால் வலி, முதுகு வலி வந்தால் உடனே வலி மருந்து எடுத்துக்கொள்வோம். நாம் நோயில்லாத போதும் வலி வந்தால் வலி மருந்து எடுத்துக்கொள்வது மிகவும் ஆபத்தானது, குறிப்பாக உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தால். ஏனெனில் இந்த வலி மருந்துகள் சிறுநீரகத்திற்கு நச்சுத்தன்மை கொண்டவை, நேப்ரோடாக்சிக். இதற்கான பட்டியல் மிகவும் பெரியது. இதில் டைக்ளோபெனாக், டிக்ளோபெனாக் உள்ளது, நைன்சுலைடு, நிமேசூரிட் உள்ளது. இவை மிகவும் பொதுவாக எடுத்துக்கொள்ளப்படும் மருந்துகள். கிராமங்களில் டைக்ளோபெனாக்கை மஞ்சள் இலை மாதிரி மாத்திரை, நைன்சுலைடை பச்சை இலை மாதிரி மாத்திரை என்று அழைப்பார்கள். இதுதான் அந்த இரண்டு முக்கியமான மருந்துகள். மேலும் கீழே பார்த்தால் வயிற்று வலி, தலைவலி, பல் வலி வந்தால் எடுத்துக்கொள்ளும் பல மருந்துகள் உள்ளன. இந்த பட்டியலில் உள்ள எந்த வலி மருந்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா என்று இங்கிருந்து ஒப்பிட்டு பாருங்கள். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் இந்த மருந்துகளை தடுக்க வேண்டும். சாதாரண நபர்களும் இந்த மருந்துகளை அதிகம் பயன்படுத்தாமல் கவனமாக இருக்க வேண்டும். மாதம் மாதம் மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்போது வலி நிவாரணிகள் மட்டுமல்ல, சிறுநீரகத்திற்கு பாதிப்பு தரும் மருந்துகள். வலி நிவாரணிகளுடன் சேர்ந்து மற்ற மருந்துகளும் பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த மருந்துகளில் முக்கியமானது ஆன்டிபயாட்டிக்ஸ். ஆன்டிபயாட்டிக்ஸ் பட்டியல் மிகவும் பெரியதாக இருக்கும். ஒரு சாதாரண நபருக்கு இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்வது மிகவும் கடினம். டாக்டர்களுக்கே கூட இது சிரமமாக இருக்கும். ஒரு சாதாரண நபருக்கு லேமன் இது இன்னும் கடினமாக இருக்கும். சிறிய ஒரு சூத்திரம் எப்போதும் நினைவில் வையுங்கள், எந்த ஆன்டிபயாட்டிக்ஸின் CIN என்று முடிவடைகிறதோ அதை பயன்படுத்தாமல் தவிர்க்க வேண்டும். உதாரணமாக அம்பிகாமைசின், டோப்ராமைசின், எல்லாமைசின் என்று முடிவடைகிறவை. இதை செய்யாமல் இருந்தால் அது பாவம் ஆகும். ஆன்டிபயாட்டிக்ஸின் CIN என்று முடிவடைகிறதை பயன்படுத்தினாலும் அது பாவமே. நீங்கள் இதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் எல்லா ஆன்டிபயாட்டிக்ஸும் அவற்றின் பெயர்சின் என்று முடிவடைகிறவைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், எப்போது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருகிறது, காய்ச்சல், வலி, பசு அல்லது வேறு ஏதாவது ஏற்படுகிறது, அப்போது ஆன்டிபயாட்டிக்ஸ் சாப்பிட வேண்டிய நிலை வந்தால் நீங்கள் நேரில் சென்று உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப ஆன்டிபயாட்டிக்ஸ் வாங்கி சாப்பிடக்கூடாது. நீங்கள் இதை நினைக்கக்கூடாது, நான் கெமிஸ்டிடம் சொன்னேன் எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்று. அவர் எனக்கு 2 மாத்திரை கொடுத்தார், அதை நான் சாப்பிட்டேன். இதில் என்ன தவறு? தவறு உங்கள்தான். நீங்கள் ஒரு டாக்டரிடம் செல்ல வேண்டும். உங்கள் முழு நோயை பற்றியும், உங்கள் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுகின்றன என்பதையும் சொல்ல வேண்டும். அவர் உங்களிடம் சோதனைகள் செய்ய சொல்லலாம். சிறுநீரக நிலை, யூரியா நிலை ஆகியவற்றை கேட்கலாம். அதற்கேற்ப உங்களுக்கு ஏதாவது வகை ஆன்டிபயாட்டிக் அல்லது வலி நிவாரணி கொடுக்கலாம். ஏனென்றால் இந்தியாவில் ஆன்டிபயாட்டிக் மற்றும் வலி நிவாரணி மருந்துகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இதனால்தான் சிறுநீரக செயலிழப்பு போன்ற பிரச்சனைகள் இந்தியாவில் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுகின்றன. ஏனென்றால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், மருந்துகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம், அதிக அளவில் உட்கொள்கிறோம். அதனால் அவசியம் என்னவென்றால், நாம் எப்போது வலி நிவாரணி அல்லது ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை எடுத்தாலும் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது வெறும் வலி நிவாரணி மற்றும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் மட்டுமல்ல, சிறுநீரக நோயாளிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது சில மருத்துவ பரிசோதனைகள் இருக்கின்றன. அதில் நமக்கு சிறப்புமை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அது சிறுநீரகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணமாக DTD ஈனல்சேன் அல்லது DTசேன் போன்றவை. இதை நான் செய்து வைத்திருக்கிறேன். அடிக்கடி யாராவது நினைப்பார்கள், ஏனெனில் இது பரிசோதிக்கிறது, இடது சிறுநீரகம் எவ்வளவு வேலை செய்கிறது, வலது சிறுநீரகம் எவ்வளவு வேலை செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ள. ஆனால் உங்களுக்கு இது நினைவிருக்காது, நீங்கள் DTரீனல்சேன் செய்ய சென்ற போது உங்கள் இரத்தத்தில் இங்க் மையம் ஊற்றப்பட்டது. இந்த இங்க் என்பது ஒரு ரேடியோ ஐசோடோப். இதை நாங்கள் மிஷினில் மேலிருந்து பார்த்தோம். அது உங்கள் சிறுநீரகத்தில் எங்கு சென்றது, எவ்வளவு நேரத்தில் அது உங்கள் உடலிலிருந்து வெளியேறியது என்பதை கண்டறிந்தோம். இதுவே அந்த பரிசோதனை.
டீக் ரீனல் செயின் என்பது சிறுநீரகங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றி கூறும் ஒரு பரிசோதனை. இது நெப்ரோலாக்சிக் ஆகஸ்ட் இருக்கக்கூடும். அதனால் சிறுநீரக செயலிழப்பு உள்ள நோயாளிகள் டிபிஏ ரீனல் செயின் செய்வதை தவிர்க்க வேண்டும். எந்த டாக்டரும் 2 மாதங்களுக்கு ஒருமுறை மீண்டும் டிடிஏ ரீனல் செயின் செய்ய செல்வதில்லை. 6 மாதங்களுக்கு முன்பாக எந்த டாக்டரும் இதை எழுதுவதும் இல்லை. டாக்டர் எழுதி தராமல் எந்த லேபும் இந்த பரிசோதனையை செய்யாது. ஆனால் நோயாளி மட்டும் மிகவும் உற்சாகமாக நான் என்னால் தான் செய்து விடுவேன் என்று நினைக்கிறார். இல்லை, நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தால் ஒரு நல்ல சிறுநீரகமும் பாதிக்கப்படும். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட சிறுநீரகத்தில் மீண்டும் மீண்டும் இந்த பரிசோதனையை செய்தால் அது முழுமையாக செயலிழக்கும். அதனால் இதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். இப்போது இன்னும் சில பரிசோதனைகள் உள்ளன. அவை சிறுநீரகத்திற்கு சேதம் செய்யக்கூடியவை. எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் ஜியோகிராபி செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்டண்ட் ஏதாவது காரணத்தால் கிளாட் ஆகிவிட்டது என்றால் நாம் ஸ்டண்ட் வைக்கும் போது அது ஒரே முறையே வைக்கப்படுகிறது. இப்போது அந்த ஸ்டண்ட் உடலில் உள்ளே எவ்வாறு செல்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அது எங்கு வரை சென்றது, எங்கு கிளாட் இருந்தது, அந்த இடம் வரை சென்றதா இல்லை சென்றதில்லையா என்பதை பார்க்க போகிறோம். இதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை பார்ப்போம். இப்போது இரத்தத்தில் மீண்டும் ஒரு வகை இங்கு ஊற்றுகிறோம். அதை நாம் மிஷினில் மேலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வயர் அல்லது கைத்தடி எங்கு வரை சென்றுள்ளது என்பதை பார்க்க. இதனால் உட்புறத்தில் சிறுநீரகத்திற்கு சேதம் ஏற்படுகிறது. பல செயல்முறைகள் உள்ளன. அவை நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நினைக்கிறோம். ஆனால் அவை உண்மையில் சிறுநீரகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுகின்றன. இதனால்தான் சிறுநீரக செயலிழப்பு உள்ள நோயாளிகளுக்கு உணவு, எழுதல், உட்கார்தல் என பல விஷயங்கள் மாறிவிடுகின்றன. எனவே நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நினைத்துள்ள பரிசோதனைகள் அல்லது தவிர்க்க வேண்டிய பரிசோதனைகள் உங்கள் பட்டியலில் உள்ளன. அவை உங்கள் திரையில் காணப்படுகின்றன. இப்போது இன்னொரு மருந்து உள்ளது. அதை நாம் மிகவும் பொதுவாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதுதான் வாயுவை குறைக்கும் மாத்திரை. இப்போது சில பெண்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் காலை எழுந்தவுடன் வாயு மாத்திரை சாப்பிடுவார்கள். பிறகு வேலை செய்ய ஆரம்பிப்பார்கள். அவர்கள் அதை சாப்பிடவில்லை என்றால் அவர்களுக்கு தலைவலி ஆரம்பமாகும், வயிற்று வலி ஆரம்பமாகும். இது அவர்களின் பழக்கமாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் காலையில் வெறும் வயிற்றில் வாயு மாத்திரை சாப்பிட வேண்டும் என்பதே உங்களுக்கு எல்லாம் இது தெரியாமல் இருக்கலாம். அந்த வாயு மாத்திரை சில ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் சிறுநீரகத்தை கிட்டி பாதிக்கக்கூடும். அதனால் சிறுநீரக கோளாறு உள்ள நோயாளிகள் மட்டும் அல்லாமல் சாதாரண மனிதர்களும் வாயு மாத்திரைகளை தவிர்க்க வேண்டும். வாயு கேஸ் நமக்கு அப்போது உருவாகிறது எப்போது நம் வயிறு முழுமையாக சுத்தமாக இல்லையோ. அதனால் வயிறு முழுவதும் சுத்தமாக்க நம் உணவில் நார்ச்சத்து, ஃபைபர் அளவை அதிகரிக்க வேண்டும். ஏனெனில் நாமும் அதிகமாக நார்ச்சத்து உண்போம் என்றால் நம் மலத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். நார்ச்சத்து அதிகமாக ஜீரணிக்கப்படாது. அதனால் அது அப்படியே வெளியேறும். அது வெளியேறும் போது அது முழுவதும் உள்ளே உள்ள குடல் சுவர்களை சுத்தம் செய்து கொண்டு வெளியே வருகிறது. வயிறு முழுமையாக சுத்தமாக இருந்தால் வாயு உருவாகாது, தடைவில் வராது. யாருடைய வீட்டில் வாயு மாத்திரைகள் அடிக்கடி சாப்பிடப்படுகிறதோ அவர்களது வீட்டில் கச்சோடி, பூரி போன்ற பொருட்கள் அதிகம் காணப்படும். ஏனெனில் அவர்கள் கொஞ்சம் எண்ணெய் மற்றும் அதிகமான உணவு சாப்பிடுகிறார்கள். உணவில் காய்கறிகள் குறைவாக இருக்கும். உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி அதிகம் சாப்பிடுவார்கள். மற்ற காய்கறிகள் இல்லை. சுரைக்காய், பர்வல், பைடா, பாகற்காய், கத்தரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், காரட், முள்ளங்கி இவை அதிகம் சாப்பிடப்படுவதில்லை. ஒரே ஒரு காய்கறி மீண்டும் மீண்டும் பலமுறை சமைக்கப்படுகிறது. அதே 4 காய்கறிகள் தான் தினமும் வந்து கொண்டே இருக்கும். அதையே சமைப்பார்கள், அதையே சாப்பிடுவார்கள். அதனால் உங்கள் உணவில் காய்கறிகளின் வகைகளை அதிகரிக்க வேண்டும். ஒரு வாரத்தில் குறைந்தது 12 முதல் 20 விதமான வெவ்வேறு காய்கறிகளை நீங்கள் முழு வாரமும் உபயோகிக்க வேண்டும். நீங்கள் ஒரே வகை காய்கறியை மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டால் உங்கள் உடலில் விட்டமின் சி குறைபாடு நிச்சயம் வரும். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படும். மேலும் உங்கள் வயிறும் சுத்தமாக இருக்காது. நாம் துருவி பயன்படுத்தும் காய்கறிகள், கேரட், முள்ளங்கி, வெங்காயம், பூக்கோசு இவற்றின் அளவை உங்கள் உணவில் அதிகரிக்க வேண்டும். ஏனெனில் நார்ச்சத்து 2 வகையாக இருக்கும். ஒன்று கரையக்கூடிய நார், மற்றொன்று கரையாத நார். இந்த இரண்டும் நம் குடல் ஆரோக்கியத்திற்கு அவசியமானவை. நம் குடல் ஆரோக்கியமாக இருந்தால் வாயு மற்றும் அமிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதில்லை. நமக்கு வாயு அல்லது அமிலம் பிரச்சனை இல்லை என்றால் வாயு மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்காது. மற்றும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் கவனிக்க வேண்டியது, சாப்பாடு சாப்பிட்ட பிறகு சற்று சோம்பல் வந்தால் உடனே தேநீர் குடிப்பது. சாப்பாட்டுக்கு பிறகு உடனே தேநீர் குடிப்பவர்களுக்கு வாயு, அமிலம் போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படும். அதனால் என் வேண்டுகோள் என்னவென்றால், இன்று முதல் சாப்பாட்டுக்கு பிறகு தேநீர், காபி குடிப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் தொடர்ந்து குடித்துக் கொண்டே இருந்தால் வயிறு சரியாக இருக்காது, வாயு, அமிலம் அதிகமாக உருவாகும். இப்போது நான் விரும்புவது, நீங்கள் நிச்சயமாக சில நோயாளிகளை, குறிப்பாக டிடோட்பில் நோயாளிகளை சந்தித்து அவர்களது அறிக்கைகளை பார்க்க வேண்டும். அப்போது உங்களுக்கு மிகவும் தெளிவாக புரியும் எவ்வாறு நாம் கிரியேட்டினின் அளவை குறைக்க முடியும் என்பதை. ஏனெனில் கிரியேட்டினின் குறைப்பதே ஒரே வழி. அதுவே நம்மை டியாலிசிஸ் மற்றும் மாற்று சிகிச்சையிலிருந்து